கலைஞர் டிவி இருக்கா? கலைஞர் டிவி இருக்கான்னு சரி சரி. அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி என்பது வேறு, அவருடைய கட்சியினுடைய கொள்கை என்பது வேறு. ஆகவே அது குறித்து எங்களிடத்தில் அவர் சொன்ன கருத்துக்களுக்கு நாங்கள் பதில் சொல்லியிருக்கிறோம். இதெல்லாம் அரசியலில் ஒவ்வொரு கட்சிக்கு அவங்களுக்கு இருக்கிற கருத்தை தெரிவிப்பாங்க. தேர்தல் கூட்டணிக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது. முதலாளித்துவமா திமுக செயல்படுறது அப்படிங்கிற அதற்கு விளக்கங்கள் நாங்கள் சொல்லிவிட்டோம். அவர்கள் சொல்லுவது அப்படி தான் சொல்லுவார்கள். அப்போ கம்பேர் பண்ணிலாம் நாங்கள் பேச முடியாது. கேரளத்திலே நடக்கிறது இதெல்லாம் பேசக்கூடாது, பேசவும் முடியாது. இது தேவையில்லாத ஒன்று. அதனால் தேவையில்லாத சர்ச்சையில் நாங்கள் சிக்க விரும்பவில்லை. எங்கள் கூட்டணி காம்பேக்டாக இருக்குது. நேற்றைய முன்தினம் கூட அவர் ஒரு பதிவு போட்டிருந்தார். உடனடியாக நானே தொலைபேசியில் அவர்கிட்ட தொடர்பு கொண்டு உடனே சண்முகம் இடத்துல சொன்னது, அண்ணா நான் தெரியும் இதாம ஃபேக் நியூஸை நான் இப்போது கேட்டுட்டு போட்டுட்டேன், அதிலே பதிவு எடுத்துட்டேன்னு எங்கிட்டே நேரடியாக சொன்னார். ஆகவே எங்கள் கூட்டணியில் இது மாதிரி ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கொள்கை இருக்கும். ஆனால் கூட்டணி என்பது வேறு. வெளிப்படையாக சொல்லணும்னா 67 அண்ணா திமுக கூட்டணி அமைக்கிற போது ராஜாஜி ஒரு முனையில் இருந்தவர், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சின்னு முதலாளித்துவருக்கும் தொழிலாளி வர்க்க ஒரே கூட்டத்தில் கூட்டி மேடையில் ஏற்றிய கட்சி தான் திமுக. முதல் நாள் பி ராமமூர்த்தி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பேசினார், அடுத்த நாள் ராஜாஜி பேசினார். இதெல்லாம் எங்களுக்கு தெரியும். எப்படி டீல் பண்ணுவோம் அப்படி எங்கள் தலைவர் முகாந்தியால் டீல் பண்ணுவோம். திமுக ஆட்சியில் பார்த்தீங்கன்னா சட்டம் ஒழுங்கு ரொம்ப சீர்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு மத்திய இணையமைச்சர் எல்முருகன் முதல் ஒரு விரலை காட்டுறதுக்கு முன்னாடி 3 விரல் அவரை காட்டுதுன்னு மாற்றக்கூடாது. அவர்களால் உத்தரப்பிரதேசத்தில் என்ன நடக்குது, மணிப்பூரில் என்ன நடக்குது, அவர் பிஜேபி ஆளுற மாநிலத்திலாம் மத்திய பிரதேசம் மற்ற அவர்கள் ஆளுகிற மாநிலத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது நீங்கள் ஊடகங்களே போடுறீங்களே. மணிப்பூரில் போய் மோடி பார்த்தாரா? அந்த நிலவரத்துக்கு நார்மல்ஸ் கொண்டாந்தாரா? மணிப்பூரை போய் தமிழ்நாடு இருக்குது. ஆகவே ஏதோ பழிப்பு நடத்துவதற்காக மோடியினுடைய நற்பெயரை வாங்குவதற்காக முருகனை போன்றவர்கள் பேசிவிட்டு போவார்கள். அதை பற்றி கவலைப்படவில்லை. நேற்று போது நடிகர் விஜய் போயிட்டு அவங்க அஜித்தோட குடும்பத்தோட சந்திச்சு நிதியுதவி வழங்கியிருக்காங்க. அதை பற்றி எங்களுக்கு யார் ஒன்றும் போய் பார்க்கலாம். எதிர்கட்சி தலைவர் ஜனநாயகத்தில் எல்லோருக்கும் அந்த உரிமை இருக்குது. எங்கள் கடமையை நாங்கள் செய்துட்டோம். எங்கள் முதலமைச்சர் நேரடியாக பேசிவிட்டார். திமுக சார்பில் 5 லட்சம் ரூபாய் நிதி வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த இழந்த குடும்பத்திற்கு வீடு கொடுக்கப்பட்டிருக்கிறது, வேலையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு முதலமைச்சரே சாரி என்று மன்னிப்பு கேட்டிருக்கிறார். அதற்கு அந்த குடும்பத்தினர் நெகிழ்ந்து போய் ஏன் நீங்கள் மன்னிப்பு கேட்கிறீர்கள் கேட்கக்கூடிய நிலை இருக்கிறது. சாரின்னு ஒரு வார்த்தையால அது ஈடு கட்ட முடியுமா இது அப்படின்னு கேட்டிருக்காரு. அந்த சாருன்றதெல்லாம் மோர் ஆகிப்போச்சு. காரணம்னா அந்த வழக்கே முடிஞ்சு தண்டனை பெற்று உள்ளே போயிட்டார். யார் அந்த சாரின்னு இதுவரை சொன்னாரா? சாரி சிஎம் சாரின்னு கேட்டதுனால, அது ஒரு சாரின்னு கேட்டதுனால இந்த விஷயம் நிறைவு பெற்ற முடியுமான்னு கேட்டிருக்காரு. அது சாரின்ற வார்த்தைக்கு பொருள் என்னன்றத முதல்ல எடப்பாடி டிக்ஷனரி பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் கேள்வி. இந்த வழக்கில் உயர் அதிகாரிகள் மீது நடவடிக்கை பாஞ்சு இருக்குதா? நடவடிக்கை எடுத்திருக்கு. சிபிஐ விசாரணை கொடுத்துட்டாரு. யாராவது சிபிஐ விசாரணை கேட்டாங்களா? எந்த ஊடகமாவது கேட்டதா? எந்த அரசியல் கட்சியாவது கேட்டதா? தானாகவே சிபிஐக்கு ஆர்டர் பண்ண ஒரு நாணயமான நேர்மையான முதலமைச்சர் தான் தளபதி மு க ஸ்டாலின். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.